அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். இன்றைக்கி தமிழக அரசியல் பார்த்துடலாமா? தமிழக அரசியல் வரலாற்றிலே முதல் முறையாக சட்டமன்றம் முழுமையாக லைவ் செஞ்சுருக்காங்க. எந்த ஒரு இடையூறுமே இல்லாமல் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் எந்த ஒரு பாகுபாடுமே காட்டாமல் எதிர்க்கட்சி தலைவர் பேசும்போது எதிர்க்கட்சியும் ஃபுல்லாகவே காட்டியிருக்காங்க. இது முதல் முறை. இது வரைக்கும் ஆண்ட டிஎம்கே ஏடிஎம்கே இது வரைக்கும் பெருசாக அவங்க என்னதான் அவங்க சொல்லியிருந்தா கூட ஜனநாயக மரபு காப்பாற்றப்பட்டது அது இதுன்னு பெருசாக கதை சொல்லியிருந்தா கூட முதல் முறையாக ஒரு லைவ் சாமானிய மக்கள் எல்லாமே உட்காந்து பார்த்த ஒரு நிகழ்வாக பார்க்கலாம். ஏன்னா இதற்கு முன்னெலாம் நிறைய கட் பண்ணிவிடுவாங்க. எதிர்க்கட்சி தலைவர் பேசினா விஷுவல் கிடைக்காது, அங்கே அவங்க தரப்பில் பேசுகிறது மட்டும்தான் கிடைக்கும். ஆனால் இன்றைய நாள் பொறுத்த வரைக்கும் எதிர்க்கட்சி தலைவர் நல்லாவே பேசினார். அதே மாதிரி ஆளுங்கட்சி சார்பாக நல்ல ஒரு சில இதுக்கெல்லாம் பதிலடி கொடுத்தாங்க. ஒரு சில விஷயங்களில் அமைதியும் காத்தாங்க. அது என்ன விஷயங்கள் பதிலடி கொடுத்தாங்க, என்ன விஷயத்தில் அமைதி காத்தாங்க, என்ன நேரடி குற்றச்சாட்டுகள் வைத்தாங்க, அனைத்தும் ஒருங்கிணைந்த ஒரு தகவலாக பார்த்து விடலாம். ஸோ வீடியோக்குள்ள பார்த்துக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ண ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். இந்த அம்மோனியம் கேஸ் வாயு கசிவு இருந்தது இல்லையா, அதில் நேற்று ஊடகங்கள் 7-8ன்னு சும்மா அவங்க பாட்டுக்கு விட்டாங்க. நானும் அவசர கதியில் அப்போ தான் வீடியோ எடுத்தேன். சரி உங்ககிட்ட சொன்னேன். அதுக்கப்புறம் தான் ஃபஸ்ட்டு 2ன்னாங்க 3ன்னாங்க. அப்புறம் ஸ்டில் நோ பார்த்தோம்னா 5 பேர் பக்கம் இருந்து போயிருக்காங்க. பெரும்பாலும் வட மாநிலத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்ற சொன்னாங்க. அதில் மாநில அரசு 2 லட்ச ரூபாய் நிதியுதவி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. 20 லட்ச ரூபாயிலேருந்து 25 லட்ச ரூபாய் கேட்குறாங்க. இழப்பீடுகள் பத்தில் என்ன அதிகமாக கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியும் எதிர்க்கட்சிகள் சார்பாக பெரிய அளவுக்கு கோரிக்கைகளும் வைத்திருக்காங்க. இனி இது மாதிரி நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா முன்கூட்டியே எல்லா நிறுவனங்களுக்கும் ஒரு சில பயிற்சிகள் கொடுக்க வேண்டியது இருக்குன்றாங்க. அந்த நிறுவனத்தோட அதாவது இறால் பதப்படுத்தக்கூடிய வெளிநாட்டுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிற அந்த நிறுவனத்தோட ஓனர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னும் 3 நாளுக்குள்ளார முழுமையான விசாரணை அறிக்கையை சப்மிட் பண்ண நாங்கள் உத்தரவிட்டிருக்கிறோம் அப்படின்னா பாதிக்கப்பட்டது பெரும்பாலும் பெண்களாக இருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு விஷயமும் கூட. ஸோ ஊடகங்கள் கொஞ்சம் ரொம்ப அவசரப்படுறாங்க. அது குற்றச்சாட்டு சொல்வதற்காகவா இல்லை விஷயத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தணுன்றதுக்காகவா, எதன் அடிப்படையில் 7 பேர் 9 பேர் அப்படின்னு சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல ஆரம்பத்தில். அப்புறம் பார்த்தா சும்மா ஒரு பரபரப்புக்காக சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேற்று இரவு வரைக்குமே 2 பேர் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இன்றைக்கி காலையில் தான் சிகிச்சையில் இருந்தவங்க 5 பேர் பக்கம் இறந்து போனதாக சொல்கிறாங்க. ஆளுநர் உரையில் என்ன பெரிய இஷ்யூவாக பேசப்பட்டது அப்படின்னா, ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம். இந்த நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் முழுமையாக இருந்ததா, ஆளுநர் உரையில் பேசினது வேறு ஏதாவது பேசினாங்களான்னா, பட் அதை தவிர மீது எல்லாத்தையும் பேசுகிறாங்க. அந்த அன்றைக்கி சட்டமன்றத்தில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தில் டிஎம்கே ஒரு மாறுதல் கொண்டு வராங்க. அது உடனே முதலமைச்சர் ஏற்றுக்கிறாரு. கரெக்டாக இன்றைக்கி அலெக்சா ஸ்டாப், அது வேறு ஒன்றும் இல்லைங்க. அலெக்சா 5:10க்கு அலாரம் வச்சுருக்கேன். அது கரெக்டாக நான் அதை நோட் பண்ணுறதே இல்லை. அதனால் அந்த அலாரம் அடிக்குது. வேறு ஒன்று நீங்கள் எது தப்பாக நினச்சிக்காதீங்க. திடீர்னு எப்படிப்பா எல்லா நாளும் கரெக்டாக நீ அலெக்சா ஸ்டாப்னு சொல்கிற அப்படின்னு நினச்சிக்காதீங்க. கரெக்டாக 5:10க்கு ஒரு அலாரம் வச்சுருப்பேன். அது சின்ன பொண்ணு போய் கூட்டிகிட்டு வர்றதுக்காக ஒரு அலாரம் அது. அதனால் நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. சரி, ஓகே. இப்போ நான் விஷயத்துக்கு வரேன். நான் எந்த ஆளுநர் உரையில் நன்றி தெரிவிக்கும் இதில் அந்த மேகதாது அணை விவகாரம் இருக்கு இல்லையா, அந்த மாறுதலை டிஎம்கே கொண்டு வந்தாங்க. அதை உடனே சிஎம் ஏற்றுக்கிட்டாரு. அந்த ஏற்றுக்கிட்டதை கூட்டணி கட்சியான கம்யூனிஸ்டும் ஏடிஎம்கேவும் ஏற்றுக்கல. அது எப்படி நீங்கள் அவங்க மாறுதலுக்கு நீங்கள் கொண்டு வரலாம், அதை நீங்கள் முழுமையாக எங்ககிட்ட படிச்சிருக்கணும்ல, படிக்காம மாட்டீங்கன்னதுக்கு அதுக்கு ஆளுநர் இங்கே பாருப்பா அதெல்லாம் நீங்கள் அன்றைக்கே கேட்டிருக்கணும், இன்றைக்கி 2 நாள் கழிச்சு இன்றைக்கி கேட்டிங்கன்னா அதை பற்றிலாம் விவாதம் எடுத்துக்க முடியாதுன்னு தான் ஆரம்பத்தில் கொஞ்சம் காரசாரமாக இருந்தது. ஏடிஎம்கே வெளிநடப்பு செஞ்சாங்க. மறுபடியும் அதை பற்றின விவாதங்கள், தமிழகத்தின் உரிமையை விட்டு கொடுக்க மாட்டோம், கண்டிப்பாக செய்வோம்னா. ஏன்னா இதில் ஒரு சில சட்ட சிக்கல்கள் இருக்குது. ஏன்னா அவங்க குடிநீர் தேவைக்காக கட்டுறேன் அப்படின்னும் போது காவிரி மேலாண்மை ஆணையம் அமைக்கும் பட்சத்தில் அதில் கேட்டு பெறுவாங்க. அதில் நம்ம நுணுக்கமாக இருக்கணுன்ற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் பேசினாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தருக்கும் அவங்க தொகுதிகளுக்கான பிரச்சனைகளையோ அவங்க பற்றியே பேசுங்கன்னாங்க. அதில் காமராஜ் அவர்கள் பேசினது தான், ஏங்க நான் 7 முறை எந்திரிச்சிட்டுங்க, 8வது முறையாவது என்ன அலோவ் பண்ணுங்க, அவருக்கு நான் வாழ்த்து செய்தி தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திலிருந்து டிவிக்கு வந்தார்ல,
பட்டு புகழ்ந்து தள்ளாங்க. ஏன்னா விஜய் அவர்களுக்கு இன்னைக்கு பிறந்தநாள் தமிழக முதல்வருக்கு, அதனால் நம்மளும் ஒரு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். ஆரம்பத்திலே சொல்லியிருக்கணும். அவர் பேசும்போது எனக்கு ஞாபகம் வந்தது. அதனால் ஒரு பிறந்தநாள் வாழ்த்து சொல்கிறதுக்காக அப்படியே பேசிட்டு அப்புறம் அவங்க தொகுதிக்கு என்ன வேணும்ன்றதெல்லாம் நிறைய விஷயங்கள் வந்து பேசினாங்க. அதில் எனக்கு பெக்யூலராக காமராஜ் அவர்கள் தொகுதி, அப்புறம் ஓஎஸ் மணியன் அவர்கள் தொகுதி, அப்புறம் சௌமியா அன்புமணி அவர்கள் தருமபுரியை பற்றி பேசினாங்க. ஏன்னா நான் தருமபுரியில் இருக்கிறதுனால இந்த என்னது தொழில் நகரம் ஒன்று அமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிப்காட் ஒன்று 18 வருஷமாக அது அப்படியே தான் இருக்குன்ற விவகாரம். அப்புறம் காவிரி தண்ணீர் விவகாரத்தை பற்றிலாம் பேசும்போது பரவாயில்ல, ஓகே, இருக்கிற அந்த தொகுதி விவகாரத்தை எடுத்து வச்சாங்க. பட் நிறைய பேர் அதெல்லாம் மிஸ் பண்ணாங்க அப்படின்றதையும் பார்க்க முடிஞ்சுது. இப்போ நம்ம நேராக மதியம் வரைக்குமே இந்த விவகாரம்லாம் பெரிய அளவுக்கு போனது. லஞ்ச் டைம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் எதிர்க்கட்சி தலைவருடைய உரையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணார். எதிர்க்கட்சி தலைவர் பேசும்போது இந்த 40 நாள் ஆட்சியில் எந்த சாதனையும் நடக்கலை, எங்களுக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சியது, ஆளுநர் உரையில் எந்த சாதனைகளும் எங்கள் கண்களுக்கு படவில்லை, காதுகளும் கேட்கவில்லை அப்படின்ட்டார். 40 நாளில் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கிறார். அவர் நிறைய சாதனைகளை எதிர்பார்த்திருக்கிறார். அந்த சாதனைகள் எங்களுக்கு வேதனையாக அமைந்து விட்டது, திரைப்படத்தில் தான் முடியும். டெல்லிக்கு போன ஒருத்தர் நிதி ஆயோக் கூட்டத்தில் தமிழகம் 2ஆம் மாநிலமாக உள்ளது உயர்ந்த இடத்துல, அது இல்லாமல் நான் சுய உதவிக்குழு என் துறையை வச்சுருந்தேன், அது ரொம்ப சிறப்பாக செயல்படுதுன்னு சொல்லிட்டு இங்கே நீங்கள் ஒன்றுமே செயல்படல அப்படின்னு நீங்கள் சொல்கிறது படத்தில் மட்டும்தான் முடியும், ஒரே நல்ல பணக்காரராகவும் ஏழையாகவும் இருக்க முடியும் அப்படின்றது எங்களுடைய ஆட்சியினுடைய நீச்சியை தான் நீங்கள் பெருமையாக பேசிகிட்டு இருக்கீங்க, உங்களதெல்லாம் ஒன்றுமே இல்லை, நீங்கள் எல்லாமே இப்போ நடக்கிறது எல்லாமே எங்கள் ஆட்சியினுடைய ஸ்டிக்கர் அப்படின்ட்டாரு. அதில் பவர் கட்டு விவகாரத்தை பேசும்போது ஃபஸ்ட்டெல்லாம் மழை பெஞ்சா குழந்தைங்கள்லாம் ஓடி போய் டிவி போட்டு பார்ப்பாங்க லீவ் இருக்குமான்னு, இன்றைக்கி டிவி போடுவாங்க, டிவி ஆன் ஆகலனாவே லீவுன்னு முடிவு பண்ணிக்கிறாங்க. அந்தளவுக்கு அப்கிரேட் ஆகிட்டாங்க. கரண்ட்டு பவர் இல்லாதனால பள்ளிக்கூடங்கள் லீவ் விடுறாங்கன்னும் போது தான் அப்போ மின்சாரத்துறை அதுக்கு முன்னாடி விளக்கம் கொடுத்துருந்தாங்க. மின்சாரத்துறை அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார் என்ன சொன்னார்னா, தமிழ்நாட்டில் எதனால் மின்வெட்டு வருது, கடந்த 5 ஆண்டில் புதுமையான எந்த திட்டமே செயல்படலை, மின்சாரத்துறையை ஒழுங்காக செயல்படலை, ஃபியூஸ் கேரியர் எடுத்துகிட்டு செல்கிறாங்க, இது எல்லாத்துக்கும் நாங்கள் ப்ராப்பராக இன்னும் 2 நாளில் வெள்ளை அறிக்கை கொடுக்குறோம், எதனால் பவர் கட் ஏற்படுது, இவங்களுடைய ஒட்டுமொத்த குளறுபடிகள் என்ன எல்லாத்தையும் சொல்கிறேன் அப்படின்னும் போது அங்கே அவர் பேச ஆரம்பிச்சிட்டார். எவர் முன்னாள் மின்துறை அமைச்சர் அவர். ஆக்சுவலாக இன்னொன்று பாருங்கள், முன்னாள் மின்துறை அமைச்சர் அவர் கிடையாது, தங்கம் தென்னரசு அதை ஏற்றுக்கிட்டாரு. அதுக்கும் முன்னால் இருந்த மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் என்ன பேசினார்னா, எந்திரிச்சு ஏங்க நீங்கள் முறையாக அதிகாரிகளை கூப்பிட்டு ஆய்வு கொடுத்த நடத்தி அதுக்கான விளக்கங்கள் பெற்றீங்களா, இதே நபர் தான் எங்கள் ஆட்சியில் இருக்கும்போது இருந்தாங்க, அப்போ பவர் கட் இல்லைல்ல, இப்போ இருக்குது அப்படின்னா நிர்வாக திறமையின்மை தானே காரணம், எங்கள் ஆட்சியில் 90,000 மின்மாற்றிகள் வாங்கணும்னாங்க. வன்னியூர் எந்திரிச்சு அந்த 90,000 மின்மாற்றியில் 44,000 மின்மாற்றி ஊழல் செஞ்சுருக்கீங்கன்னு சிபிஐ வழக்கு பதிவு பண்ணியிருக்கு. அதையும் மனசில் வச்சுக்கோங்க. உங்களுடைய ஊழல் தனத்தை எல்லாத்தையும், உங்களுடைய குற்றச்சாட்டுகள் எல்லாத்தையும் ஒரே ஒரு துறை கூட நீங்கள் கரெக்டாக வைக்கல, அது எல்லாத்தையும் இன்னும் 2 நாளில் நான் மக்களுக்கு தெரியப்படுத்த போகிறேன், அதனால் கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறமும் அதை பற்றி பேசினாங்க. மறுபடியும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பவர் ஷேரிங் கொடுத்த கூட்டணி அரசால் அவங்க பனையூர்லேயே பவர் கட்டான், அவர் தொகுதியில் நம்பர் 1 மாற்றுறத விட பவர் கட்டில் நம்பர் 1 மாற்றிருக்கிறாரு அப்படின்னு அடுக்கடுக்கான இந்த பவர் விவகாரத்தில் எங்கு பார்த்தாலும் அறிவிக்கப்படாத மின்வெட்டு, மக்கள் போராட்டத்தில் ஈடுபடுறாங்களாம், எங்கு பார்த்தாலும் திரும்புகிற திசையெல்லாம் தமிழகமே போராட்டத்தால் மூழ்கி இருக்கிறது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு. மின்துறை அதுக்கான விளக்கங்கள் கொடுத்துருந்தா கூட அவர் இல்லை, அந்த ஒரு குற்றச்சாட்டை நேரடியாகவே பதிவு பண்ணுறாங்க. அறநிலைத்துறை சார்பாக பள்ளி கல்லூரிகள் நடத்தக்கூடாது என்பது பாரதிய ஜனதாவுடைய நிலைப்பாடு. அப்போ இப்போ இருக்கக்கூடிய அரசு பிஜேபியோட கூட்டணி வச்சிட்டிங்களா அப்படின் போது தான் அதற்கு முன்பே இந்த விவாதம் எடுக்கும்போது அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னார். ஆக்சுவலாக கோயில்கள் இருக்கக்கூடிய அடிப்படை வசதிகளை ஃபுல்ஃபில் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த நிதியை மற்றதுக்கு பயன்படுத்தணும், நாங்கள் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லலை, அந்த பேசிக் அமெண்ட்மெண்ட் இங்கேயே இல்லாத போது அங்கே ஏன் பயன்படுத்துறீங்கன்ற கேள்வி தான் நாங்கள் முன் வச்சோம். நாங்கள் ஒட்டுமொத்தமாக நாங்கள் நிறுத்துறோம்னு சொல்லலையே, நாங்கள் நிறுத்தப்பட்ட அந்த மண்டபங்கள் அப்புறம் மீதி எல்லாமே வணிக வளாகங்கள் எல்லாமே இன்னும் ஆரம்பிக்காதது, அதற்கான தேவைகள் இப்போ இல்லைன்றனால தான் சொன்னோம்.
அப்படின்போது அவர் சேகர் பாபு அவர்கள் எந்திரிச்சார். அவர் தானே அறநிலையத்துறை அமைச்சராக இருந்தார் முன்னாடி. அவர் எந்திரிச்சு இங்கே பாருங்க, நான் ஏதோ தனிப்பட்ட முடிவு எடுத்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறோம் அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய அதே அதிகாரிகள், அதே ஆளுநர், அதே சட்டம் தான், புரியுதுங்களா? 35B அதெல்லாம் படி பார்த்தீங்க அப்படின்னா ஆய்வில் அதில் இடம் இருக்குது, சட்டத்தில் இடம் இருக்குது, ஆய்வு மேற்கொண்டோம் கட்டுறோம். இதை நான் தனிப்பட்ட முடிவெல்லாம் கிடையாதுன்னும் போது தான் கமர்ஷியல் நோக்கத்தை வந்து கைவிடணும், நீங்கள் கோயிலோட வளர்ச்சியை பார்க்கணும் அப்படின்னு கேட்கும்போது தான் அவங்க சார்பாக ரமேஷ் அவர்கள் சார்பாக என்ன சொன்னார்னா, அங்கே குன்னூரில் வந்து 500 பேர் கூட வரதில்லை தினசரி அந்த கோயிலுக்கு. ஆனால் அந்த கோயிலில் 10 கோடி ரூபாய் போட்டு கார் பார்க்கிங் வசதி மேற்கொள்கிறீங்க, ஒரு திட்டத்துக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்கீங்க, அடிக்கல்லாம் நாட்டியிருக்கீங்க. 10 கோடி போட்டு அனௌன்ஸ் பண்ணுறீங்க, 500 பேர்த்துக்கு கூட. ஆனால் அந்த கோயிலில் அடிப்படை தேவைகளான பாத்ரூம் போகிறதுக்கோ மற்றது கூட ஃபெசிலிட்டிஸ் கிடையாது. ஒரு பாத்ரூம் போகிறது கூட ஃபெசிலிட்டிஸ் இல்லாத ஒரு கோயிலில் அவசர கதியில் 10 கோடிக்கு நீங்கள் கார் பார்க்கிங் கட்டுறதுக்கான நோக்கம் என்ன? அப்போ இது வந்து கமர்ஷியல் இல்லையா? இன்னொன்று, அங்கே நகராட்சி நிர்வாகம் என்ன கேட்டாங்கன்னா, அங்கே டெண்டர் விட்டு அந்த வருமானத்தில் கோயில் வந்து சிறப்பாக நடைபெறலாம், அதிலே வருமானம் வரும்னு சொன்னாங்க. அதையும் டெண்டரும் விடாமல் நீங்களே 10 கோடி விடுறீங்க அப்படின்னா இதில் என்ன கமர்ஷியலை நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னு இந்த கேள்வி, இந்த கிடுக்குப்பிடி கேள்வி தான். இந்த கிடுக்குப்பிடி கேள்வி தான் அவரு கொஞ்சம் எமோஷனல் ஆகிட்டார். அவர் மறுபடியும் எந்திரிச்சு பேச ஆரம்பித்த உடனே சபாநாயகர் என்ன சொல்கிறார், போதும் போதும், அவர் நிறைய விளக்கங்கள் கொடுத்துட்டாரு, குற்றச்சாட்டு வைக்கல, அதுக்கான விளக்கங்களை தான் கொடுத்தாருனாங்க. மறுபடியும் உதயநிதி அவர்கள் அந்த விவகாரத்தை பேசும்போது ஆளுநர்கிட்ட இங்கே பாருங்க, அது ஏற்கனவே ஒரு விளக்கங்களை கொடுத்துட்டாரு அப்படின்னா சரி சரி அப்படின்ட்டு அடுத்த பாயிண்ட்டுக்கு வந்தார். தமிழ்நாட்டில் ஒரே மாதத்தில் 200க்கும் மேற்பட்ட பாலியல் குற்றங்கள், 200 பாலியல் குற்றங்கள், 100க்கும் அதிகமான குழந்தை குற்றங்கள், அதில் பெரும்பாலும் தாவேக்காக்காரங்க தான் அப்படின்னு சொன்ன உடனே 19 பேசக்கூடாது, 19 இவங்க தான் அவங்க தான்லாம் பேசக்கூடாது, யார் யார் எங்கெங்கே பண்ணாங்கன்றத சொன்னோடனே ஆமாம் இந்த மாவட்டத்தில் இந்த கிளை செயலாளர் இந்த மாதிரி வழக்கில் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 3 எக்ஸாம்பிளை சொன்னார் உதயநிதி அவர்கள். அப்போ பேசும்போது பொதுப்பணித்துறை ஆதவர்ஜன் அவர்கள் அவர் எந்திரிச்சு என்ன சொன்னார்னா, 2024 NHRCன்னு சொல்லிட்டு பாலியல் வழக்குகள், அதாவது போஸ்கோ வழக்குகள்லாம் எத்தனை பதிவு பண்ணியிருக்காங்கன்னு கம்பேர் பண்ணும்போது 2022-23 23-24 40% அதிகமாக இருக்குது. அதாவது 10,000க்கும் மேற்பட்ட வழக்குகள் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க ஒரே வழக்கில், ஒரே வருஷத்தில். சீரார்கள் மீது இதே சேம் கேஸ் தான், இவங்க சொல்கிற சேம் கேஸ் தான். அப்போ உதயநிதி அவர்கள் துணை முதல்வராக இருக்கும்போது அதை குறைப்பதற்கு எத்தனை ஆய்வு கூட்டங்கள் நடத்தினார், எவ்வளோ குறைச்சாரு? தனது சொந்த ஆட்சியில் 40% அதிகரிச்சிருக்கு. ஆனால் நாங்கள் இன்னைக்கு ஆய்வு கூட்டங்கள் நடத்தியிருக்கோம், அதை குறைப்பதற்கான நடவடிக்கைகள் எடுத்திருக்கோம், அதிகாரிகள் அடுத்தடுத்து நியமித்திருக்கிறோம். அப்புறம் சிங்கப்பெண் திட்டத்தை வந்து அவங்க மறுபடியும் அவங்களுக்கே பாதுகாப்பு இல்லை, அவங்கள கொண்டு வந்து போட்டுன்ற மாதிரி அந்த மாதிரி விஷயங்களும் சொன்னது. பள்ளி கல்வித்துறையில் வந்து குத்துப்பாட்டு, அதாவது வேற ஏதாவது பாட்டு போட்டிங்கன்னா கூட பரவாயில்ல, அரசு நிகழ்ச்சியெல்லாம் நடத்துறீங்க, எல்லாம் ரைட்டு தான், பட் சமூகத்துக்கு விரும்பாத குத்துப்பாட்டெல்லாம் போட்டு ஆட வைக்கிறீங்களே நியாயமா அப்படின்னு கேட்டு, உங்கள் திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு பர்டிகுலர் எம்எல்ஏ மீது பாலியல் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, பேட்டி கொடுக்குறாங்க, பட் அவங்கள குற்றச்சாட்டு வைத்த பெண்ணு வந்து நீங்கள் நீக்கிறீங்களே அப்படின்ற ஒரு கேள்வியும் வந்து முன்வைத்தாங்க. அப்போ இவங்க தரப்பில் என்ன சொன்னாங்கன்னா, அதாவது 1 கோடி தொண்டர்கள் இருக்கிற கட்சியில் யாராவது ஒருத்தர் செய்யும் போது அவர் மீது நடவடிக்கை எடுக்கிறோம், அந்த நடவடிக்கை கண்டிப்பாக இமீடியட்டாக நாங்கள் எடுப்போம், அது உங்கள் கட்சியிலையும் இருக்குது, உங்கள் 2 வயசு பொண்ணு கூட வச்சு பாலியல் வன்கொடுமை செஞ்சாங்கன்னும் போது சபாநாயகர் கேட்குறாங்க, பாருங்க மொத்தமாலாம் சொல்லாதீங்க அப்படின்னு ஆதவ அர்ஜுன் அவர்களை பார்த்தாங்க. நாளைக்கு நான் ஆதாரத்தோட நான் வெளியிட விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. திமுகவுடைய கோரிக்கையை ஏற்று மகளிர் உரிமை தொகை நிறுத்தாமல் நீங்கள் கொடுங்க, பட் இன்னும் நீங்கள் 2,500 ரூபாய் கொடுக்கணும், படித்து வேலையில்லா இளைஞர்களுக்கு நீங்கள் இன்னும் நிதி 4,500 கொடுக்குறேன்னு சொன்னீங்க, அது கொடுக்காம இருக்கீங்க. ஒட்டுமொத்தமாக இந்த ஆட்சி வந்து ஒரு சோஃபா மாடல், 3 சீட்டு சோஃபா இருந்தது, இப்போ 5 சீட்டு சோஃபாவாக மாறி இருக்கு அப்படின்னு நிறைய குற்றச்சாட்டுகளை வைத்தாங்க. பட் இந்த விவகாரத்தில் பார்த்தோம் அப்படின்னா எதிர்கட்சிகள் பேசும்போது ஒரு 2 குறுக்கீடு மட்டும்தான் இருந்தது, மீதி அவர் தொடர்ந்து பேசினார், பேச விட்டார். ஆனால் அந்த பொறுமை இல்லை. அவர் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறோம் அப்படின்னா மறுபடியும் அதை பதிலுரை கொடுக்குறாங்கன்னா உடனே எந்திரிச்சு போயிட்டாங்க அவங்க. அதற்கு ஆளுநர் இவர் சபாநாயகர் ஒரு காரணம். அவர் உதயநிதி அவர்கள் பேசி முடித்த உடனே பதிலுரை கொடுப்பதற்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் எந்திரிக்கும் போது என்ன பண்ணாரு, இத்தோடு நிறைவுன்னு ஒரு வார்த்தை சொன்னார் பாரு, உடனே அவங்க கேட்டாங்க. அதுக்கப்புறம் பேச ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் பள்ளி கல்வித்துறை சார்பாக என்ன சொன்னாங்க அப்படின்னாங்கன்னா,
நான் முதல்வன் திட்டத்தை ஏன் முடக்கிறோம் அப்படின்னா, நான் முதல்வன் சொல்லி ஒரு குடும்பம் மட்டுமே முதல்வர் பொறுப்பில் இருக்கிறது. அதனால தான் இதை வந்து சரியான திட்டமிடல் இல்லைன்னு சொல்லிட்டு நாங்கள் நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து 40 நாளில் ஒரு கட்சியால் ஒரு ஆட்சியால் ஒன்றும் பண்ண முடியாது. போன வருடத்தோட போன 5 ஆண்டுகளோட நீச்சி தான் இப்போ நீங்கள் ஸ்டிக்கர் ஓட்டுறதுன்னு சொல்கிறோம் உங்களால் தான். அதே தான் நாங்களும் இப்போ சொல்ல வரோம். இப்போ 40 நாளில் நடக்கிற இந்த பாலியல் வழக்குகள், பாலியல் துன்புறுத்தல்கள் எல்லாமே போன 5 ஆண்டுகளில் நீங்கள் விடப்பட்ட கஞ்சா வழக்குகளும் மீதியும் தான். இதுதான் அதனுடைய நீச்சி தான் இதுன்னு நாங்கள் சொல்ல வரோம். மக்கள் உங்களை விரும்பாமல் ஓட்டு போட்டது நீங்கள் வெளியே தந்ததுக்கான காரணம் என்ன? இந்த 5 ஆண்டுகளில் நீங்கள் செஞ்ச சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தான். அந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தான் இன்னைக்கு வருது அப்படின்னா அதுக்கு நீங்கள் கிரெடிட் எடுத்துக்கிற நீங்கள் அதே 40 நாளில் இது கிரெடிட் எடுக்கலை, மனசு வரல பத்தியா அப்படின்ற மாதிரியான கேள்விகளை, கிடுக்குப்பிடி கேள்விகளை வந்து கேட்டிருந்தாங்க. அப்புறம் நிதி ஆயோக் கூட்டத்தில் வச்சு தான் அங்கே 40 நாளாக அதுக்கான முறைவுகளும் சோஃபா மாடல்ன்றது எத்தனை காலத்துக்கு தான் நீங்கள் சொல்லுவீங்க? நான் உங்களை மாதிரி கிடையாது. பிளாஸ்டிக் சேரை போட்டு சோஃபா கூட கொடுக்க மனசு இல்லாத ஆளுங்க நாங்கள் கிடையாது, கூட்டணி கட்சிகளுக்குன்ற மாதிரியான காரசாரமான விவாதங்கள் பெரிய அளவுக்கு இடம்பெற்றது. நாளைக்கு தான் அனைத்து கேள்விகளுக்கும் விஜய் அவர்கள் விடையளிக்கிறார். தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் விடையளிக்க போகிறார். என்ன பதிலுரை கொடுக்க போகிறாங்க, நாளைக்கு எதிர்கட்சிகள் இதை ஏற்றுக்கிறாங்களா இல்லை வராமே நின்றுறாங்களா, அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா எப்பவுமே விமர்சனம் வைக்கிறாங்க, அதை தமிழக மக்கள்லாம் பார்க்குறாங்க. விமர்சனத்தை வைக்க ஏற்றுக்கிற நீங்கள் அதுக்கு பதிலுரை என்னன்றதை கேட்கணும். நாளைக்கு அமைதியாக ஏற்றுக்கிறாரா அப்படின்றத பார்க்கணும். இன்னும் நிறைய சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் நடந்தது. பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க பேசும்போது கொஞ்சம் தண்ணீர் பாட்டில் வைங்க அப்படின்னு சொன்ன உடனே ஓபிஎஸ் அவர்கள் எந்திரிச்சு நல்லா கோவம் தான் தண்ணீர் பாட்டில் எடுத்து அடிச்சிருவார் அப்படின்னு சொன்ன விவகாரம் சட்டசபையில் ஒரே சிறுபலையாக இருந்தது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கொஞ்சம் போராக தான் இருந்தது. அதுக்கப்புறம் சம்வாட் வந்து ஓகே. இப்போ ஒரு சில விவகாரங்கள்லாம் முடிச்சிடலாம். நேற்று வந்து மதுவிலக்குத்துறை அமைச்சர் விக்னேஷ் அவர்கள் பேசும்போது ஒரு வார்த்தை நல்லா தெளிவாக இருந்தது. அது வேணா உங்களுக்கு அந்த வீடியோவை அட்டாச் பண்ணுறேன், நான் இருந்தால் அதை பாருங்கள். குறிப்பாக டாஸ்மாக் தொழிலாளர்களுக்கு ஒரு வேண்டுகோள். நான் இடையில நியூஸ்லாம் பார்த்தேன், 11,000 ரூபாய் சம்பளம், அது எப்படி வாழ முடியும், நீங்கள் எப்படி வாழ முடியுமெல்லாம் கேட்டாங்க. உண்மைதான், 11,000 ரூபாயில் வாழ்கிறது ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் 23 வருஷமாக அந்த 11,000 ரூபாயில் வாழ்ந்துட்டு இருக்கும்போது இந்த ஒரு மாதத்தில் இன்னும் சம்பளம் கூட வாங்கியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் அமைச்சரவையில் ஏற்றதுலேருந்து நீங்கள் 10 ரூபா வாங்கக்கூடாதுன்னு சொன்னனால அவங்க சொல்கிறாங்களா? இல்லை, அதில் என்னென்னா அந்த ஒரு ஆர்ப்பாட்டம் நான் கவனித்தேன். அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, நீங்கள் வந்து 11,000 ரூபா வாங்க வேண்டாங்கிறீங்க, அப்போ எங்களுக்கு சம்பளம் அதிகமாக கொடுங்க அப்படிங்கிறாங்க. அதோட பின்னாடி பார்க்கும்போது தெரியுது, ஒன்று சம்பளம் அதிகம் கொடுங்க, இல்லைன்னா என்ன 10 ரூபா வாங்க விடுங்க அப்படிங்கிறது தான் அந்த போராட்டத்தோட நோக்கமே. 11,000 ரூபாய் குறைவான சம்பளம் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஊழியர்களுக்கு. அவங்கள வந்து 10 ரூபாய் வாங்க விடல பாரு, அதுதான் பிரச்சனை அப்படின்றத சொன்னார். இன்னொரு கேள்வி, முன்னாள் நிதியமைச்சர் அதுக்கப்புறம் வந்து ஐடி துறைக்கு வந்து மாற்றிட்டாங்க பிடிஆர் அவர்களை. அவர் என்ன கேட்குறாருன்னா, நீங்கள் கொடுத்தது என்ன வெள்ளை அறிக்கை, என்ன வெள்ளை அறிக்கை, என் கூட நீங்கள் நிதி விவகாரங்களை பற்றி நீங்கள் பேச வரீங்களா அப்படி இப்படின்னோடனே திமுக ஐடிவிங்க வந்து சிங்கம் கலையிறங்கிடுச்சு. நீங்கள் சரியான ஆளாக இருந்தால் வெள்ளை அறிக்கை இவர்கிட்ட பேசவாங்க, ஒரு நாலேஜபிள் பர்சன்ற மாதிரி போட்டாங்க. என் கேள்வி என்னென்னா, அவ்வளோ நாலேஜபிள் பர்சன் நீங்கள் வந்து உயர்த்தி பேசுகிறீங்க பிடிஆர் அவர்களை, அவரை எப்படி நீங்கள் நிதி அமைச்சர்லேருந்து நீக்கினீங்க 2 வருஷத்தில்? அதுக்கான பதில் இருக்கா? ரொம்ப நாலேஜபிள் பர்சன், சிங்கம் களமிறங்கிடுச்சு. இனி இவர்கிட்ட யாராக இருந்தாலும் நிதித்துறையை பற்றி விவாதிக்க முடியுமா உங்களால்? நேரடி வரீங்களா ஒத்தைக்கு ஒத்தன்னு கேட்குற நீங்கள் ஏன் 2 வருஷத்தில் எடுத்தீங்க? அவர் செயல்பாடு சரியில்லைன்னு தானே எடுத்தீங்க, இல்லை எதனால் எடுத்தீங்க நீங்கள்? அதுக்கு விளக்கங்கள் இருந்ததுன்னா இது கிடைச்சிடும். அப்போ ஒரு நல்ல நாலேஜபிள் பர்சன், தமிழ்நாட்டை காப்பாற்றணும்னு நினச்ச ஒரு மனுஷனை நீக்கிட்டு அப்புறம் நீங்கள் எதுக்காக பண்ணீங்க அப்படின்ற ஒரு கேள்வி இந்த இடத்துல பதில் வைக்க முடியுமானா அது கொஞ்சம் கேள்வியாக தான் இருக்கும். இன்னொரு உத்தமர் ஒருத்தர் இருக்கிறார், பிரகாஷ்ராஜ். அவரு மாதிரி உத்தமர் இந்த உலகத்திலே கிடையாது. அவரு இப்போ என்ன பண்ணிட்டாரு, 4 மாநிலங்களில் வாக்காளர் அடையாள அட்டை வச்சிருக்கிறார் அப்படின்ட்டு அவருக்கு பிடிவாரண்டு பிறப்பிச்சிருக்கிறாங்க, சம்முன்னு அனுப்பியிருக்கிறாங்க. இது உத்தமருக்கு வந்த சோதனை. இது தாவேக அரசு வந்து எங்களுடைய அச்சாணியில் தான் ஓடிட்டுருக்கு. என்றைக்குமே எங்களுக்கு தெரியும் எப்படி நடத்தணும், என்ன பண்ணணும்னு தெரியும். இன்னுமே நாங்கள் அவங்கக்கிட்ட கூட்டணி பேசலை, எதுவுமே பேசலை, அதற்கான ஆதரவுகள் மட்டும்தான் கொடுத்துட்ருக்கோன்ற ரொம்ப தெளிவாகறன்ட்டு முதல்வர் விடுதலை சிறுத்தைகள் பேசும்போது இன்னொரு வார்த்தையும் சொல்கிறாங்க. சோஃபா மாடல் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. உட்காரத்துக்கு இடையில்லாதனால தான் அன்றைக்கி நாங்கள் புது சோஃபா வாங்கணும். நான் வேணா வந்து கிழிச்சு கூட பாருங்கள், எவ்வளோ அயோக்கியத்தனமான விமர்சனம்.
சினிமாவில் நகைச்சுவைக்காக வைப்பாங்க, அரசியல் இப்படியா டிரான்ஸ்லேஷன் பண்ணுவாங்க அப்படின்னு முதல் முறையாக, இரண்டாவது முறையாக கடுமையான விமர்சனம் வைத்திருந்தாங்க திமுக மீது விடுதலை சிறுத்தைகள். ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் அரசியல். நன்றி, வணக்கம்.